பொதுவாக நம்ம கோயிலுக்கு போகிறாங்கன்னு வச்சுக்க. கோயிலுக்கு போனாங்கன்னா தன்னுடைய ராசி நட்சத்திரத்தை சொல்லி வழிபாடு வச்சுக்கிறாங்க. இப்போ 4 பேர் போகிறாங்கன்னா 4 பேர்த்தோட ராசி நட்சத்திரம் என்னமோ அதை வழிபாடு வச்சுக்கிறாங்க. ஆனால் அதில் நம்ம என்ன லக்கணம், லக்கணாதிபதி யார், லக்கணத்துக்கு 2 குடம் யாருன்னு நீங்கள் மையம் தெரிஞ்சுக்கணும். சாதகம் பார்க்க வரக்கூடிய அனைவருக்கும் நான் சொல்கிறேன். நீங்கள் எப்போவுமே ராசி நட்சத்திரத்தை நீங்கள் சொல்கிறீங்க, உங்களுக்கு தெரிஞ்சு வச்சுக்கிறீங்க. மெயினாக நீங்கள் லக்கணத்தை தெரிஞ்சுக்கணும். உங்கள் லக்கணாதிபதி யாருன்னு மெயினாக தெரிஞ்சுக்கணும். உங்கள் லக்கணத்துக்கு 2 குடம் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் நீங்கள் சம்பாதிக்க முடியும். பணம் இந்த கலியுகத்தில் பணத்தை மீட்டணும், பணம் சேமிப்பு வேணும். இப்போ எல்லா நபர்களையும் மொபைல் இருக்கா, எல்லா நபர்களையும் பார்த்திங்கன்னா ஏடிஎம் கார்டு இருக்கா, எல்லா பேர்லேயும் அக்கௌண்ட் இருக்குது. நீங்கள் எல்லாமே பேங்கில் ஒர்க் பண்ணுறீங்க. என்னது, எல்லோரும் நீங்கள் பேங்கில் ஒர்க் பண்ணுறீங்க. உங்கள் பேரில் ஏடிஎம் கார்டு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா கூகுள் பே, ஃபோன்பே அந்த மாதிரி நிறையா சாப்பிட்டு அதில் பணம் இது பண்ணிக்கிறீங்க. இப்போ பேங்கில் ஒர்க் பண்ணுறீங்களவா? ஆனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ராசி நட்சத்திரத்தை வழிபாடு வச்சுக்கிறீங்க. அதை விட மெயினாக நீங்கள் பணம் சம்பாதிக்கணும்னா லக்கணாதிபதி யார், லக்கணத்துக்கு 2 குடம் வேணும்னா இப்போ உங்களுக்கு என்ன திசை புத்தி ஓடுது, மெயினாக 3, 6, 8, 12 திசை ஓடுதா, 1, 5, 9 திசை ஓடுதா, கேந்திராதிபதி திசை ஓடுதா, 2 குடையின் திசை ஓடுதா? அப்போ உங்கள் 2 குடையவன் யார், உங்கள் லக்கணத்துக்கு 2 குடையவனை அந்த 2 குடையவனோட அதிபதியை நீங்கள் மெயினாக தெரிஞ்சுக்கணும். அந்த அதிபதியை தெரிஞ்சுட்டு அந்த 2 குடையவனாரோ அந்த அதிபதியோட தேவதை யார், அந்த தெய்வத்தை நீங்கள் மெயினாக வழிபட வைங்க. உங்களுக்கு துட்டு வரும். ராசிக்கு சொல்கிறீங்க, ராசிநாதனுக்கு சொல்கிறீங்க, ராசிக்கு சொல்கிறீங்க, என்னென்ன உங்கள் நட்சத்திரத்துக்கு சொல்கிறீங்க. என்ன, உங்கள் லக்கணாதிபதி பாருங்கள், லக்கணத்துக்கு 2 குடையான 6 பாருங்கள். அந்த 2 குடையும் எங்கே இருக்காரோ, என்ன நட்சத்திரம் இருக்காரோ அதை வழிபாடு வைங்க. உங்களுக்கு துட்டு வருங்க, பணம் வருங்க. பணம் வரக்கூடிய வழியே லக்கணத்துக்கு 2 குடையன் தான். லக்கணத்துக்கு 2 குடையனை பிடிச்சிங்கன்னா தான் பணம். அப்போ அதில் 3, 6, 8, 12 திசை ஓடுதா, திரிகோணாதிபதி திசை நடத்துகிறாங்களா, கேந்திராதிபதி திசை நடத்துகிறாங்களா, அதை பிடிங்க. உங்கள் சோசியத்தை கேளுங்க, எனக்கு திரிகோணாதிபதி திசையா கேந்திராதிபதி திசையா என்ன ஓடிட்டு இருக்குது, 3, 6, 8, 12 திசை ஓடுதா சொல்லுங்கள் சாமின்னு தெளிவாக கேட்டுங்க. வழிபாடு வைங்க. நீங்கள் சம்பாதிக்கலாம், முன்னுக்கு வரலாம். இந்த கலியுகத்தில் செய்யணும் அல்லவா? ஒரு சாதாரண மொபைலே 25,000 விற்கிது. அப்போ நீங்கள் சம்பாரிச்சா தானே ஒன்று முன்னுக்கு வர முடியும். 2 குடையவனை பிடிங்க, லக்கணத்துக்கு 2 குடையவனை பிடிங்க. வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள்.